என்ன செய்தான் நொடி போக்குல இருந்து அடி போக்க வெட்டி
கொண்டு இருக்கான். அவ பார்த்தால் பார்வதி, ஆண்டவா பரமேஸ்வரா, இதுவரைக்கும் உங்ககிட்ட எந்த வார்த்தையை நான் பேசல, படியெல்லாம் முடிச்சாச்சு, உங்களை மறுத்து எந்த கேள்வியும் நான் கேட்கல. ஆனா இப்ப பாருங்க, அந்த ஆலமரத்துல ஒரு 10 வயது மாணவன் நொடிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பு வெட்டுதான். அவன் கீழே விழுந்தாம அவன் எது என்ன ஆகும்? அவன் பூமியில் விழுந்தானே ஆனால் பொடி பொடியா ஆகி விடுவான் அல்லவா? கரையில் விழுந்தானே ஆனால் தவிடு பொடியா ஆகிடுவான். அதனால அந்த மாணவனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்தில் சொல்ல, யார்த்தால் பகவான் நம்ம தினந்தோறும் இந்த வழியாதான படியிலங்க வாரம், ஒரு நாளும் இல்லாத ஆனமரம் இன்னைக்கு எப்படி இங்க வந்துச்சு என்று கடவுள் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். பார்வதியை பரிசோதிக்கத்தான் கண்ணன் இப்படி ஒரு சொர்க்கத்தை எடுத்திருக்கிறார் என்று கண்ணனின் வேலையை கடவுள் தெரிந்து கொண்டார். அதை பார்வதி கிட்ட சொல்லாம, ஏ அம்மா பார்வதி, அந்த மாணவனை காப்பாற்ற என்னால் முடியாது, அவனுக்கு விதி முடித்து விட்டது, பிரம்மன் எழுத விதியை மாற்றி எழுத என்னால் முடியாதா? அதனால என்னால காப்பாற்ற முடியாது என்று பகவான் சொல்ல, பார்வதி, ஆண்டவா பரமேஸ்வரா, இந்த மாணவனை நீங்கள் காப்பாற்றாமல் போய்விட்டார், உங்கள் கூட கைலாசம் வரமாட்டேன் என்று ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனாரிடம், ஆண்டவனே பகவானே, உங்கள் கூட நான் கைலாசம் வரமாட்டேன், அந்த மாணவனை நீங்கள் காப்பாற்றினாதான் உங்க கூட நான் கைலாசம் வருவேன் என்று அங்கே ஆதிசக்தி சொன்னபோதே, ஆதிசக்தி சொன்னபோதே ஆண்டவனிடம் ஆதிசக்தி பார்வதி கைலாசம் வரமாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பகவான் என்று சொல்ல மாட்டேன், பாதை பூஜை முடிக்க மாட்டேன், பாரதியும் சொன்னபோதே, பாரதியும் சொன்னபோதே பகவானும் இந்த மாணவனை நீங்கள் காப்பாற்றாமல் போய்விட்டீர்களே, ஆனால் கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை பகவான் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை நான் முடிக்க மாட்டேன். அடியே பார்வதி, நீ என்ன பண்ணாலும் சொன்னா கேட்கவா போற? அப்படியே உன் விருப்பப்படியே இந்த மாணவனை காப்பாற்றணும்னா அவன் எப்படி நுடிக்கோப்புல இருந்து அடிக்கோப்ப வெட்டுதான். அப்படி வெட்டும் பொழுது அவன் கீழே விழுவான். கீழே விழும்போது அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்துது என்று ஆண்டவன் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்குள்ளே அவனுக்கு ஆந்திரக்காரனுக்கு புத்தி கட்டதானே, அவன் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது வெட்டிக்கிட்டு இருந்தா பாருங்க, பொட்டுன்னு கீழே விழுந்தான். கீழே விழும்போது எப்படி விழுந்தான்? அம்மான்னு சொன்னானா? அப்பான்னு சொன்னானா? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, நான் செத்தேன்னா கீழே விழுந்தா செத்துட்டான். அதுதான் வாக்குச்சனியே போக்கலம்பாங்க. அவன் எப்போ என்ன பேசினாலும் நல்ல வார்த்தையை மட்டும்தான் பேசணும். அவசரமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. அவன் பார்த்தால் பார்வதி, ஆண்டவா நான் எத்தனை சொல்லியும் இந்த மாணவனை நீங்கள் காப்பாற்றாமல் போய்விட்டீர்கள் அல்லவா? அடியே பார்வதி, கீழே விழும்போது அவன் அம்மானும் கூப்பிடல, அப்பானும் கூப்பிடல, அவன் கீழே விழும்போது என்ன சொன்னானோ அதே மாதிரிதான் நடந்தது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னமா செய்யறது? உடனே கோபம் கொண்ட பார்வதா தேவி, இதற்கு பதிலாக வேறு யாருக்காவது நாம் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று பகவானும் பார்வதியும் இங்கு வருகின்றார்கள் தெரியுமா? ஆண்டவன் தான் பகவானும் ஆதிசக்தி பார்வதியோ பூலோகம் தடை கடந்து நாகலோகம் வழியாக கைலாசம்
உங்களுடைய நாமத்தை அழகா சொல்லிக்கொண்டு தவமளித்து வருவது எதற்காக? அப்படி நாமளவு பட்டணத்தில் யார் தலைமறைந்து வருகிறார் என்று அங்கே ஆதிசக்தி கேட்டபோது ஆண்டவன் சிவம் வருமா கைலாசத்துல சித்திரபுத்திர நயனார் கிட்ட தான் இருக்குமா. நம்ம நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, நம்ம அண்ணனுக்கு என்ன என்ன பண்ணணுமோ அது எல்லாம் நம்மளுடைய கணக்காக எழுதிக்கிட்டு இருக்கோம். என் கண்ணை நீ மறைச்சிடலாம், உன் கண்ணை நான் மறைச்சிடலாம். அவன் மேல ஒருத்தர் இருக்க பத்தியா, அவன் கண்ணை யாராலையும் மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. நீ என்ன என்ன அட்டுழியெல்லாம் பண்ணலையோ அது எல்லாம் அந்த கைலாசத்துல உன்னுடைய கணக்கு இருக்கு. அதே போன்ற ஆண்டவன் நாகராஜன் இடத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? அதிகமா பாவம் பண்ணாலும் பிள்ளை இருக்காது, அதிகமா புண்ணியம் பண்ணாலும் பிள்ளை இருக்காது. அப்ப நீங்க பாவம் பண்ணீங்களா இல்ல புண்ணியம் பண்ணீங்களான்னு உங்களுடைய கணக்குகளை எடுத்து பார்க்க வேண்டும் என்று கைலாசத்தில் இருக்கக்கூடிய சித்திரபுத்திர நயனாரை அழைத்த போது அவங்க சீராக கணக்கு எழுத சித்திரபுத்திர நயனாரும் நாமளேவும் ஓடி வந்து இதனை அழைத்த விவரம் என்ன? அப்பா சித்திரபுத்திரா, இந்த நாகராஜன் நாகப்பெண்ணின் கணக்குகளை எடுத்து பார்த்து அவங்களுக்கு ஏன் பிள்ளை இல்லைன்னு நீ சொல்லணும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சித்திரபுத்திர நயனாரிடத்தில் சொன்ன உடனே அவன் நாகராஜன் நாகப்பெண்ணின் கணக்குகளை எடுத்து பார்த்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அடியேனோட வார்த்தை கேளும். நாகராஜன் கண்ணனே ஓனதொரு ஜென்மத்திலே வேடனாக தான் பிறந்தேன். 10 மாத சொல்வானே அம்பாலே
அவர்கள் இருவேர்களுக்கும் நீயே உங்களை பிள்ளையாக பிறந்தாயடி போ என்ற ஆண்டவன் நலத்தை கொடுக்க பார்த்தாள் பார்வதி. ஆண்டவா, நாகராஜ நாகப்பெண்ணி உடம்பெல்லாம் பாம்புருவம் தலைப்பட்டு மனித ரூபம் அவர்கள் வயிற்றில் நான் போய் பிறந்தேனே. ஆனால் இந்த தரணி தாங்குமா? நாகத்தின் வயிற்றில் நான் போய் பிறந்தேனே. ஆனால் இந்த தரணி ஆகாது. பாம்பின் வயிற்றில் இந்த பார்வதி போய் பிறந்தேனே. ஆனால் பார் உலகங்களுக்கும் தாங்காது ஆண்டனா. அதனால் அவர்கள் வயிற்றில் நான் போய் பிள்ளையாக பிறக்க மாட்டேன். அடியே பார்வதி, அவர்கள் வயிற்றில் போய் பிள்ளையாக பிறக்க வேண்டாம். ஆதி கைலாசத்தில் அமிர்த வேண்டும் 8 கலசத்தை வரவழைத்து அந்த 8 கலசத்தில் உன்னுடைய 1008 சொருபத்தில் ஆன சொருபத்தை பிடித்தடைக்க வேண்டும். அப்படி பிடித்தடைந்து நாகராஜ நாகக்கண்ணி கை கொடுக்க 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலமாக இருவேர்களும் பூஜை செய்து வருவார்கள். அம்மா அப்ப நாளான நாளை நல்ல செவ்வாய் கிழமையில ஜோதி கலசம் எட்டு வெடிக்கும். அம்மா அதில் அட்டகாலி 8 பேரும் உன்னுடைய அம்சத்தில் வந்து பிறப்பார்கள் என்று ஆண்டவன் ஆதி சக்தி நிறத்தில் சொன்ன உடனே ஆதி சக்தியான பார்வதி அப்படியே ஆகட்டும் என்று ஆதி
கைலாசமோடு இருந்து ஆண்டவனிடத்திலே வந்து ஆண்டவா பகவானே விருந்திருந்த கலைப்பு தீர இன்னையோடு உங்களை விருந்து 48 நாள் ஆகிவிட்டது. விருந்திருந்த கலைப்பு தீர இந்திரர்களும் சோழர்களும் வரத்தை சொல்லட்டாங்க மண்டபத்தில் விளையாட வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று பகவானும் பார்வதியும் சோழனை விளையாடும் போது ஆதி சக்தியான பார்வதாதேவி ஆண்டவனிடத்திலே வந்து ஆண்டவா சொக்கட்டால் மண்டபத்தில் சோழிகள் கருத்து விளையாடி கொண்டிருக்கும் வேளையில் ஆதி சக்தியான பார்வதி ஆண்டவனிடத்தில் என்ன கேட்டால் தெரியுமா? சுவாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே உலகமெல்லாம் இறையடக்க போகும் போதே சரியான போலே அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய அக்காரங்க 8 பேரும் அந்த சந்தனமாரி சிச்சினி மாகாளி உத்தாரம்மா முக்குடாவியம்மா வடக்குட்டியம்மா காந்தாரி கனகதுர்க்கை 8 பேர்களும் அவ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா தெரியுமா? அச்சல வார்த்தை இரும்பு போல அக்காரங்க 8 பேர் ஒன்னா இருக்கா. இடிச்ச மாவும் எலுமிச்சம்பழ கலந்து சேர்ந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி செவ்வவே இருக்கா. இந்த ஆண்டவனாகி சிவபெருமாள் அக்காரங்க 8 பேரின் அழகை பார்த்து என்ன சொல்லிடா தெரியுமா? எடியம்மா பார்வதிய பார்வதி
போகும்போது நாகலோகம் வழியாகத்தான கைலாசம் வருவாரு. அப்ப நாகலோக பட்டணத்தில் இதை 8 பேரையும் பார்த்தாருன்னா என்னை மறந்து விடுவார் அல்லவா? கீரைக்கு சக்கரத்தை கிள்ளி விளைத்ததை போல வாழ்க்கைக்கு சக்கரத்தை வந்து விளைத்திட்டாரே. நான் பயிரா விளைத்திருக்கேன். 8 பேரு எனக்கு போற கலையா வந்து முளைச்சிருக்கா. அதனால அந்த 8 பேரை நாகலோகத்தில் இருக்கக்கூடாது. உடனே அவளை கைலாசம் அழைத்து வர வேண்டும். கைலாசத்துக்கு 8 பேரை அழைத்துட்டு வரணும்னா பகவான் கிட்ட போய் சொன்னோம்னா அவர் எடுத்துட்டு வர மாட்டாரு. அதனால நமக்கு தோழி பெண்களாக வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்தில் ஓடோடி வந்து ஆண்டவா பகவானே பரமேஸ்வரா, 7 உலகங்கள்லாம் நீங்கள் படியிழக்க போகும்போது இந்த பார்வதி கைலாசத்தில் தனியாக தானே இருக்கேன். அதனால் தனியாக இருக்கும் கலைப்பு தீர எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேண்டும் ஆண்டவா. எப்பேற்பட்ட தோழி பெண்கள் வேண்டும் தெரியுமா? கைவிடிக்க தோழி வேணும், கைவிடிக்க தோழி வேண்டும், கைவிடிக்க தோழி வேணும், ஐயா தோழி வேணும், கால் விடிக்க தோழி வேணும், கால் விடிக்க வேலி ஐயா தட்டாங்கள் விளையாட, தட்டாங்களே விளையாட, தட்டாங்கள் விளையாட, விளையாட தாலிமார் பெண்கள் வேண்டும், தாலிமார் பெண்கள் வேண்டும், ஐயா வெற்றிலை சுருள்மடிக, வெற்றிலை சுருள்மடிக, வெற்றிலை சுருள்மடிக, சுருள்மடிக விதவிதமா பெண்கள் வேண்டும், எனக்கு விதவிதமா பெண்கள் வேண்டும். ஐயா இந்தியத்து நாளைக்குள்ளே 7-8 தோழி வேண்டும், 10-8 நாளைக்குள்ளே 10-8 தோழி வேண்டும். அங்க பார்வதியா சொன்ன போது அங்க பார்த்தாரே பகவானோ. அடியே பார்வதி, இந்த கைலாசத்தில் உனக்கு ஏற்கனவே நான் தோழி பெண்ணு கொடுத்திருக்கேன். அந்த நம்பா எங்க போனா? நம்பா எங்க போனா? நடனம் ஆடையா? ஊர்வசி அப்படியா? மேனகை மிருதங்க வாசிக்க போயிட்டாலோ? அந்த நம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை அவர்களை எல்லாம் எங்கே அம்மா? ஆண்டவா, அவங்க எல்லோரும் இளமை மாறாத வரத்தை பெற்றவர்கள். அதனால் அவர்களை அழைத்து பணிவிடைகள் செய்ய சொல்ல என்னால் முடியாது. அதனால் எனக்கு தோழி பெண்களாக யார் வேண்டும் தெரியுமா? அந்த நாகலோக பட்டணத்தில் அக்காவுங்க 8 பேர்களுமே அவங்க 8 பேரு தான் எனக்கு தோழி பெண்ணா வேண்டும். தயாரா, சந்தனமாரி, முப்படாதி, முத்தாரம்மா, வடக்குத்தி அம்மா, உச்சி
முடியாதம்மா. அப்படி குழந்தைகளை எடுக்க வேண்டுமையானா உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனால் மட்டுமே முடியும் என்று பகவான் பாரதியிடத்தில் சொல்ல பாரதி குழந்தைகளை எடுப்பதற்காக அண்ணனை அழைத்து வருகின்றார். சொல்லி
அப்படியா? அம்மா பார்வதி, குழந்தைகளை நாமளவும் சென்று எடுக்க வேண்டும் என்றால் எனக்கு பறக்கும் படகும் நாகதாரி வேலும் வேணும். ஒருத்தி 2 பேர் தான் தூக்கிட்டு வந்துருவேன். 8 பேரே இருக்கா, அதனால 8 பேரை தூக்கிட்டு வர முடியாது பாத்தியா? அதனால பறக்கும் படகு வேணும். படகுல வச்சு 8 பேரையும் நான் கைலாசம் கொண்டு வந்துருவேன். அப்படி பறக்கும் படகுல வச்சு குழந்தையை கொண்டு வரும்போது நாகராஜ நாகப்பெண்ணையும் என்னை எதிர்த்து வந்து நிற்பாங்க. அப்ப அந்த நாகதாரி வேற எடுத்து முன்னால நீட்டோம்னா அவர் கோபங்கள்லாம் அடங்கி போட்டி பாப்பா அடங்கிடுவாங்க. அதனால 2 வரத்தையும் நீ வாங்கி தந்தனா நான் நாகலோகம் சென்று குழந்தைகளை எடுத்து வரேனம்மா. அச்சுதன் ஆனந்த பேரிடத்தில் சொன்ன உடனே ஆதிசக்தி மாரதியா ஆதிசக்தி மாரதியா அப்படியே ஆட்டோமென்று அரணாரிலோ ஓடி வந்து ஆண்டவனே பகவானே குழந்தைகளை எடுப்பதற்கு என்னிடத்தில் அந்த வரம் இருப்பதாக உன்னிடத்தில் சொன்னது யாரு? எங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் தான். அடியே பார்வதி, உனக்கு தெரியாமல் இருந்த 2 வரமே அந்த வரம் தான். அதையும் உங்க அண்ணன் உன்கிட்ட உண்மையை சொன்னதுனால அவர் நாகலோகம் சென்று குழந்தைகளை எடுத்துட்டு வரும்போது 3 நாளில் திக்குவும் தெரியாமல் திகைத்து நிற்பாரடி என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுத்து 2 வரங்களையும் கொடுத்தார். பறக்கும் படகையும் நாகலாறு வேலையும் அங்கே ஆதிசக்தி இடமறிலே ஆண்டவனோ கொடுத்தவாறு ஆதிசக்தி வாங்கிக் கொண்டு அவன் கண்ணனோட இடமறிலே அந்த பார்வதியும் கொடுப்பாரோ அந்த பச்சை மாலும் வாங்கிக் கொண்டே இப்படியே போனோம்னா நம்ம தங்கச்சி 8 பேருக்கும் நம்மளை யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால சொருபத்தை மாற்றி போக வேண்டும். ஒரு சின்ன பிள்ளையை ஏமாத்தணும்னா எப்படி போனோம்? எப்படி ஒன்ன மாதிரி போனா எப்படி வருவா? நீ அங்க வரையிலே கள்ள கொண்டு எடுத்துருவா. அவன மாதிரியும் போக முடியாது. குழந்தைகளை நாகலோகம் சென்று எடுக்க வேண்டும் என்றால் ஒரு வயதான தாத்தா மாதிரி போகணும். சின்ன பிள்ளை ஏமாத்தணும்னா யாரால முடியும்? வயசான தாத்தாவால தானே முடியும். அவன் பார்த்தால் கண்ணன் தங்கைமாரை நான் எடுக்க வேண்டும் என்றால் நான் பெரியார் கடிதத்தை கொண்டு போக வேண்டும் என்று அவர் எப்படி சொர்க்கத்தை மாற்றுகின்றார் தெரியுமா? எடுத்தாரே ஒரு சொர்க்கம் எந்த
நாகலோகம் வரும்போது கடற்கரை ஓரத்துல காளியர்கள் 8 பேர் எப்படி இருக்கா? தாயான சந்தனமாரி, முப்படாதி, முத்தாரம்மா, உச்சிமாகாளி, கடற்கத்தியம்மா அவ 8 பேரும் கடற்கரை ஓரத்தில் மணல்களை குவித்து வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். சின்ன சிறு பிள்ளைங்க தானே, அப்ப சின்ன பிள்ளைங்க மண்ணை கண்டா என்ன செய்யும்? மண்ணை குமிச்சு வீடு கட்டி விளையாடும். அதே போல காளியர்கள் 8 பேரும் வீடுகளை கட்டி விளையாடுறதுனாலதான் அவ புதுசா வீடு கட்டி விளையாடுறதுனால அம்மாவுக்கு புதுவீட்டம்மான்னு ஒரு பேர் பெற்றாங்க. அவ 8 பேரும் படையெடுத்து வீடு கட்டுறதுனால படைவீட்டம்மான் என்று அம்மாவுக்கு இன்னொரு பெயர். அப்படி 8 பேரும் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கும் போது பெருமாளாகிய கண்ணன் அரண்மனை பக்கத்துல அப்படியே கரையாங்குச்சு பக்கத்துல ஓரமா வந்து நிக்காரு. அப்ப பார்த்தா நாயான சந்தனமாரி நம்ம யாரும் ஒரு தாத்தா Hello. 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 அர்ஜுனாவிய கோபாலக்கண்ணன் கடற்கரை பக்கத்தில் தங்கைமார் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர் தாத்தா வடிவத்தை கொண்டு அரண்மனை பக்கத்தில் நிற்கும் போது தாயான சந்தனமாரி பார்த்தா அம்மாவும் அப்பாவும் இல்லாத வேலையில யாரோ ஒரு பண்டான வந்து நிக்கிறாரு. அவர் யாருக்கு போய் கேட்கணும்? கேட்டு தங்கைமாரை அழைத்தா, ஏ அம்மா, ஏ முப்படாதி, ஏ முத்தாரம்மா, ஏ உச்சிமாகாளி, ஏ அம்மா வணக்கத்தியா, 7 பேர் இங்க வாங்க.